வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழ்நாட்டுல இப்போ லைவா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய சுற்றுச்சூழல் மர்மம். ரொம்ப சுவாரஸ்யமான ஆனா அதே சமயம் கொஞ்சம் சீரியஸான விஷயம் கூட. இயற்கை சமநிலை எப்படி ஒரு சின்னஞ்சிறு உயிரினத்தை நம்பி இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வாங்க இந்த விளக்கப்பதிவுக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தேசிய பறவையான மயில் எப்படி திடீர்னு நம்ம சுற்றுச்சூழலுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறுச்சு. கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. ஆமா, ஒரு காலத்துல காட்டுக்குள்ள ஒரு மயில தூரத்துல பார்க்க மாட்டோமான்னு மணிக்கணக்கா காத்து கிடந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அதே மயில்கள் நம்ம நகரத்து வீதிகள்ல சாதாரணமா சுத்துது, விவசாய நிலங்களை மொத்தமா அழிக்குது. அவ்வளோ அழகான ஒரு பறவை எப்படி இப்படி ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி பெரிய பிரச்சனையா மாறுச்சு? பகுதி 1, மயில்களை பற்றிய உண்மைகள். இந்த மர்மத்தை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி மயில்கள் பத்தின ஒரு சின்ன விஷயத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும். ஜூல முழு வெள்ளை நிற மயில்களை பார்த்திருப்பீங்க. உடனே ஓ இது வேற ஸ்பீசிஸ் போல, இல்லனா இது ஆல்பினோ மயில்னு நினைச்சிருப்போம், ரைட்? ஆனா உண்மை என்னன்னா இதுங்களுக்கு லியூசிசம் அப்படிங்கிற ஒரு மரபணு குறைபாடு இருக்கு. ஆல்பினிசம்னா கண்ணு சிவப்பா இருக்கும், ஆனா லியூசிசம்ல கண்ணு நார்மலா தான் இருக்கும், உடம்புல மட்டும் தான் வெள்ளை நிறம் இருக்கும். காட்டுல இந்த வெள்ளை மயில்கள் தப்பிக்கவே முடியாது, வேட்டையாடிகளுக்கு ஈஸியா சிக்கிடும். ஆனா ஜூல மனிதர்கள் இதை ஒரு வியாபாரத்துக்காகவே பிரீட் பண்ணி உருவாக்குறாங்க. என்ன ஒரு முரண்பாடு பாத்தீங்களா? அதே மாதிரி நாம யூஸ் பண்ற பெயர்கள்லயும் ஒரு சின்ன திருத்தம். நாம எல்லாரும் கேஷுவலா பீகாக் அதாவது மயில்னு பொதுவா சொல்றோம்ல, ஆனா சயின்டிஃபிக்கா பார்த்தா இந்த மொத்த இனத்துக்கும் பேரு பீ ஃபவுல். அந்த பெரிய தோகையை விரிச்சு ஆடுமே அந்த ஆண்மயில மட்டும்தான் பீகாக்னு சொல்லணும், பெண்மயில பீ ஹென்னு சொல்றதுதான் கரெக்ட். சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மெயின் ஸ்டோரிக்கு வருவோம். பகுதி 2, அதிகரிக்கும் அச்சுறுத்தல். இவ்வளோ அழகான பறவைகள் ஏன் இப்போ ஒரு வில்லனா பார்க்கப்படுது? 2023ஆம் ஆண்டின் ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் பேர்ட்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகால மயில்களோட எண்ணிக்கை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எகிரிடுச்சு. இதனால என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? அளவுக்கு அதிகமா பெருகிய இந்த மயில்கள் விவசாய பயிர்களை நாசம் பண்றது மட்டும் இல்லாம சின்ன தவளைகள், பாம்புகள், பூச்சிகள்னு கண்ணுல படுற எல்லாத்தையும் லபக்குன்னு முழுங்கிடுது. இதனால உணவுச் சங்கிலில பெரிய ஓட்ட விழுகுது. காடைகள் மாதிரி தரையில வாழ்ற மத்த பறவைகளுக்கும் வாழ இடமே இல்லாம போயிடுது. இது ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். சரி, இங்க நமக்கு வர்ற முக்கியமான கேள்வி என்னன்னா, இயற்கையில எந்த ஒரு உயிரினத்தோட கவுண்டும் ஒரு பேலன்ஸ்டா ஒரு கண்ட்ரோல்ல தானே இருக்கணும். அப்போ இந்த மயில் கூட்டத்தோட எண்ணிக்கை மட்டும் எப்படி திடீர்னு இப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆச்சு? அந்த மாஸ்டர் சிஸ்டத்தை பிரேக் பண்ணது யாரு? பகுதி 3, காணாம போன வேட்டையாணி. இந்த மர்மத்துக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க இப்போ அங்க இல்லாத ஒரு விஷயத்த நம்ம தேடணும். அந்த விடை ரொம்ப சின்ன, எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாத ஒரு உயிரினத்துக்கிட்ட இருக்கு. அதுதான் குள்ளநரி இல்லனா இந்தியன் ஃபாக்ஸ். பார்க்க சின்னதா சாதாரணமா ஒரு மண்ணோட கலர்ல இருக்கிற இந்த நரிகள் தான் ஒரு காலத்துல நம்ம விவசாய நிலங்களோட சீக்ரெட் பாடிகார்டா இருந்துச்சு. இதோட பவர் என்னன்னு பலருக்கும் தெரியறதே இல்ல. ஏன் தெரியுமா? மயில்கள் மரத்துல முட்டையிடாது, தரையில தான் முட்டையிடும். சோ இந்த மயில்களோட எண்ணிக்கைய கரெக்டா செக்ல வைக்கிறதுக்காகவே இயற்கையால டிசைன் செய்யப்பட்ட ஒரு மாஸ்டர் ஹண்டர் தான் இந்த குள்ளநரி. இவங்க ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள், ஆனா செம ஷார்ப். ஸ்டெப் அப்படியே மண்ணோட மண்ணாக காய்ந்த சருகுகளோட கேமோஃப்ளாஜ் பண்ணி தன்னை மறைச்சுக்கும். செகண்ட் ஸ்டெப், சத்தமே இல்லாம தரையில இருக்கிற மயில் கூட்டம் நெருங்கும். மூணாவது, அங்க இருக்கிற முட்டைகளையும் பொரிச்ச குஞ்சுகளையும் சாப்பிட்டுரும். இந்த ஒரு சின்ன விஷயத்தால மயில்களோட எண்ணிக்கை பல வருஷமா ரொம்ப கச்சிதமா மெயின்டைன் ஆகிட்டு வந்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஷாக். கடந்த 10 வருஷங்கள்ல சில விவசாய பகுதிகளில் உள்ளவங்க கிட்ட கேட்டா வெறும் 3 குள்ள நரிகளை மட்டும்தான் நேர்ல பார்த்ததா சொல்றாங்க. ஒரு காலத்துல ஊளையிடுற சத்தத்தோட சுத்திட்டு இருந்த நரிகள் இப்போ எங்க போச்சுன்னே தெரியல. லிட்டரலா காணாமலே போயிடுச்சு. பகுதி 4, குள்ள நரிகள் எப்படி அழிக்கப்பட்டன? இங்க ஒரு சோகமான உண்மை என்னன்னா, இந்த நரிகள் எல்லாம் தானா அழியலங்க, நாம தான் அழிச்சோம். ஆமா, மனிதர்களோட தலையீடு தான் இதை ஒட்டுமொத்தமா காலி பண்ணிருச்சு. எப்படி? இறைச்சிக்காக வேட்டையாடினது ஒரு பக்கம்னா, நரிக்கொம்புன்னு ஒரு போலியான மூட நம்பிக்கை பொருளுக்காக அது ரொம்ப கொடூரமா கொன்னோம். அதோட பற்களுக்காக வேட்டையாடணும். அது மட்டுமா, கரித்துண்டுக்குள்ள நாட்டு வெடியை வச்சு அதோட வாய் கிழிஞ்சு சாகுற அளவுக்கு கொடுமை பண்ணோம். அப்புறம் விவசாய நிலங்கள்ல போட்ட மின்வேலிகள், இதுல சிக்கியும் எக்கச்சக்கமான நரிகள் பரிதாபமா இறந்து போச்சு. பகுதி 5, வெளிநாடுகளில் இருந்து கற்கும் ஆபாயகரமான பாடம். சரி, 2-3 நரிகள் அழிஞ்சா என்ன இப்போ அப்படின்னு தானே கேக்குறீங்க? அது எவ்வளோ பெரிய தப்புன்னு ஆஸ்திரேலியாவோட இந்த ஹிஸ்டரி நமக்கு உணர்த்தும். 1930களில் ஆஸ்திரேலியாவில் தைலசின் அதாவது டாஸ்மேனியன் புலி அப்படிங்கிற ஒரு மெயின் பிரிடேட்டரை வேட்டையாடி மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அதோட ரிசல்ட், அந்த புலிக்கு சாப்பாடாக இருந்த கங்காருக்களோட எண்ணிக்கை சும்மா ஜெட் வேகத்தில் ஏறிடுச்சு. ஒரு கட்டத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் அரசாங்கமே தங்களோட சொந்த தேசிய விலங்கான கங்காருக்களை ஆயிரக்கணக்கில் சுட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. நினச்சி பாருங்க, எவ்வளோ பெரிய ட்ராஜடி இது.
இதே கதை தான் They are moving ஆப்பிரிக்காவிலையும். perfectly into the அங்க light. யானைகளோட Getting an incredible எண்ணிக்கை shot of the calf. தாறுமாறா போனப்போ அரசாங்கமே அதை கொல்ற முடிவை எடுக்க வேண்டி வந்துச்சு. இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். நம்ம இதே மாதிரி நரிகளை அழிச்சு மயில்களை கண்ட்ரோல் இல்லாம பெருக விட்டோம்னா சொல்லவே பயமா இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரம் இந்தியாவும் தங்களோட தேசிய பறவையான மயிலை கொல்ல வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படலாம். இது கண்டிப்பா நாம பார்க்க விரும்பாத ஒரு விஷயம், ரைட்? பகுதி 6 சுற்றுச்சூழல் சமநிலையை மீட்டெடுத்தல். குட் நியூஸ் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமை வராம தடுக்க நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ், அதாவது இயற்கை சமநிலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பசில் மாதிரி. அதுல ஒரு சின்ன பீஸ், அதாவது அந்த சாதாரண மண்ணற குள்ள நிறைய நம்ம உருவுனதுனால மொத்த உணவு சங்கிலியும் நம்ம விவசாயமும் எப்படி ஆட்டம் கண்டுச்சுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இயற்கையில எந்த ஒரு சின்ன உயிரினமும் வேஸ்ட் கிடையாதுங்க. சரி, இப்போ டேமேஜ் கண்ட்ரோலுக்கு வருவோம். இதை எப்படி சரி பண்றது? ஃபர்ஸ்ட், நம்ம ஊர்களை சுத்தி ஒரு காலத்துல இருந்த குறுங்காடுகளை நம்ம திரும்பவும் உருவாக்கணும். அப்புறம் நரிகள் விவசாயிகளோட எதிரி கிடையாது, நண்பன் அப்படிங்கறத நம்ம விவசாயிகளுக்கு புரிய வைக்கணும். இந்த நாட்டு வெடிகள், மின்வேலிகள் யூஸ் பண்றத உடனடியா ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாடு வனத்துறை எடுத்திருக்கக்கூடிய குள்ளநரி பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க மையத்துக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த நரிகளை திரும்பவும் நம்ம ஊருக்கு கொண்டு வர முடியும். சோ ஃபைனலா நாம யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த சென்சிட்டிவான இயற்கை அமைப்பை நம்ம சுயநலத்துக்காக உடைச்சது நாம தான். அப்போ அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் நமக்கு தானே இருக்கு. இந்த உடைந்த உணவுச் சங்கிலிய இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து சரி செய்வோமா, இல்ல நாளைக்கு நம்ம தேசிய பறவையையே நம்ம கையால கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோமா? இது ஒரு வார்னிங் பெல். நம்ம முழிச்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. யோசிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கப்பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.